அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த விஸ்வாச வருடு, இந்த ஆண்டினுடைய பேர் வந்து விஸ்வாச வருடு. இது வந்து கிரிக்கெட் சேனலில் போட்டால் நல்லா போகும், இது என்னுடைய மெயின் சேனலில் போட்டால் நல்லா போகும். இது வந்து இந்த ஆண்டினுடைய பேர் விஸ்வாசுவ வருடம் அப்படின்றது. ஸோ இது வந்து தமிழ் ஆண்டுகளில் 37ஆம் ஆண்டு. இதை பற்றி நிறையா பேசலாம், பட் இந்த கண்டென்ட்டுக்கு அது இந்த சேனலில் போட்டால் அது ஓடாது. ரைட், ஓகே. கடந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ போடலை. அதற்கு காரணம் 2 மேட்ச் இங்கே ரொம்ப கொடூரங்க. இந்த மேட்ச் ஷெடியூல் போடுறவங்கள நியாயமாக அவங்களை இப்படி பண்ணவே கூடாது. அவங்க வந்து இன்னும் இப்போ மார்ச் 23 ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஒரு மார்ச் 10 கூட ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் வச்சாங்கன்னா நமக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ட்ரீம் லெவன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை விட இது ஒர்க் அவுட்டே பண்ண முடியல. நேற்றுலாம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா அக்யூரேட்டாக இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பேன் நான். அதாவது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் நான் பண்ணியிருப்பேன். அது வந்து சால் ஜாப்புக்காக நான் சொல்லலை, நான் உண்மையிலேயே சொல்கிறேன். இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக கிடச்சிருந்தா, டெய்லி ஒரு மேட்ச் மட்டும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கட்டாயம் கொடுத்துருப்பேன். சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி. இதில் வந்து இன்னைக்கு சிஎஸ்கேல புது பிளேயர் ஒரு 2 பேர் உள்ள விடுறான்னு சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரில. அதாவது பேதின்னு ஒருத்தர் இருப்பார், பேதின், அவரையும் சித்தார்த்தன் ஒருத்தரையும், அதே மாதிரி நாகர்கொட்டி அவர் கூட கொஞ்சம் விளாண்டுருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் விளாட்றன்னு எல்லாம் ஃபயர் விட்டுட்ருக்கீங்க. இவங்கெல்லாம் விளாண்டா இவங்கெல்லாம் புது ஆளுங்க, இவங்க டேட்டாலாம் என்கிட்ட கிடையாது. இவங்க ட்ரீம் லெவனில் வருவாங்கன்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது, இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸோ அவங்களாம் புது ஆளுங்க வந்தாங்கன்னா டீமுக்கு வேணால் நல்லதாக இருக்கலாம், ட்ரீம் லெவனும் கெட்டது. ஓகே, இன்னைக்கு எல்எஸ்ஜிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மேட்ச்சு. இதில் எந்த பிளேயர்லாம் விளையாட போகிறாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பத்தோனி, ஹிமாத் சிங்கு, டேவிட் மில்லர், ஏடன் மார்க்ரம், அப்துல் சமாத், நிக்கோலஸ் அகமது, ரவி பிஸ்னாய், ஆகாஷ் தீப், சர்துல் தாக்கூர். ஸோ இந்த டீமில் ரிஷப் பந்தை தவிர இது எல்லாமே விளையாடுறவங்க தான். அவன் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறான் கேப்டனாக இருக்கிறதுனால. எப்படி நம்மளால் ஒருத்தர் விஜய் சங்கர் பண்ணுவார்ல, அவர் இந்த வருஷம் அவரே 50 அடிச்சுட்டாரு. அது இது வந்து அவருடைய திறமை கிடையாது, அவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ப்ரீ பேஸ் கிடைச்சிது. விக்கெட்டு பால் எல்லாம் அவுட் ஆகிடும், வேறு வழி இல்லாமல் அடிச்சிடலான்னு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸில் தேவன் கான்வே, எம்எஸ் தோனி, சுபம் துபே, தீபக் ஹூடா, ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், மதீசா பதிரனா, நூர் அகமது, கலீல் அகமது. இதில் தேவன் கான்வே, எம்எஸ் தோனி, சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், மதீஷ் பதிரனா, நூர் அகமது, கலீல் அகமது. ஸோ இவங்களுடைய டேட்டாலாம் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி எல்எஸ்ஜியில் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், ஆயுஷ் பத்தோனி, டேவிட் மில்லர், ஏடன் மார்க்ரம், அப்துல் சமாத் பாதி இருக்குது, ஷபாஸ் அகமது இல்லை, ரவி பிஸ்னாய் இருக்குது, சர்துல் தாக்கூர் இருக்குது, ஆகாஷ் தீப்பும் ஹிமாத் சிங் மட்டும்தான் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீபக் கூட இல்லை, ஏன்னா போன வருஷம் அவன் நிறைய மேட்ச் விளையாடல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. ஸோ இந்த ஆண்டு சிக்கன் குனியா இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போது எக்ஸாக்டாக 7:30 சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். மேட்ச் முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் முடியுது. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் கேமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னைக்கு விக்கெட் கீப்பிங்கில் நிக்கோலஸ் பூரன் எடுத்துக்கோங்க, ரிஷப் பந்த் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் தேவன் கான்வே, சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா, ஏடன் மார்க்ரம், ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா, பவுலரில் மதீசா பதிரனா, நூர் அகமது, திக்வேஷ் சிங்கு, சர்துல் தாக்கூர். இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ட்ரீம் லெவனில். ஸோ பதிரனா, ஸோ இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உத்தேசமான பட்டியல். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் ஒரு டெலிகிராமோட லிங்க், பாலாஜி ஹாசன் அஃபீஷியல் சேனல். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டீம் வரும், ஒரு 14 பேர் வரும். அதில் உங்கள் கிரிக்கெட் நாலேஜில் ஒரு 3 பேரை எடுத்துகிட்டு மீதி 11 பேரை நீங்கள் போடுங்க. நிச்சயமாக இந்த சின்ன கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கும். அதாவது ஒருத்தருக்கும்
3 பேத்துல ஒருத்தருக்கு வின்னு, 5 பேத்துல ஒரு வின்னு, 10 பேத்துல ஒரு வின்னு, அந்த மாதிரி 10 பேர் லிமிட் வரைக்கும் நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பியிருந்தீங்க. இந்த மாதிரி 10,180 ரூபா ஒரு ஆள். இது பாருங்க ட்ரீம் லெவனில் இங்கே பாருங்க கண்டஸ்ட்டு அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 10,180 ரூபா. 10,180 ரூபாயில 10,180 ரூபா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஆளுக்கு 10,180 ரூபா. அதில் 10 பேர் கலந்துக்கிறது. முதல் ப்ரைஸ் 1 லட்சம் ரூபா. முந்தானத்து வெள்ளிக்கிழமை மேட்ச்சில் ஜெயிச்சாரு, சனிக்கிழமை மேட்ச்சில் ஜெயிச்சாரு, நேற்று மதியான மேட்ச்சில் தோத்துட்டாரு, நைட்டு மேட்ச் ஜெயிச்சாரு. அப்போ 4 லட்ச ரூபா உள்ளே வந்திருக்கு, 10,000 ரூபா லாஸு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு 3 லட்ச ரூபா கெயின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 14,950 ரூபா ஒரு ஆள். மொத்தம் அதில் 3 பேர் விளையாடணும். ஒரு ப்ரைஸ் தான் அதில் 40,000 ரூபா. அதே மாதிரி 10,999 ரூபா 5 பேர். ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 50,000 ரூபா. அதுலேயே அவர் ஜெயிச்சிருக்காரு. 7,850 ரூபா 3 பேர் விளையாடுறது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 20,000 ரூபா. இந்த மாதிரி ஸ்மால் லீக்ல பெரிய அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 29 ரூபா சார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 கோடி ரூபா அது போடுவேன். 19 ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 லட்ச ரூபா அது போடுவேன். 49 ரூபா 1 கோடி ரூபா அதை போடுவேன். 75 ரூபா 2000 பேர் கலந்துக்கிறது 1,25,000 ரூபா இது கட்டுவேன். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷமும் வேலைக்கு ஆகாது, 2027 வேலைக்கு ஆகாது, 28 வேலைக்கு ஆகாது, எந்த காலத்துலையும் இது வேலைக்கு ஆகாது. ஸோ இதெல்லாம் போடவே கூடாது. ஸோ அதனால் ஸ்மால் லெவல் டீம் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்குமா அப்படின்னுனா, அதாவது சும்மா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது எனக்கு வந்து ஆர்வத்தில் இருக்குன்னுலாம் வரக்கூடாது. பந்தயம் கட்டுறவங்க மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கட்டண அடிப்படையில் யார் ஜெயிப்பான்னு சொல்லுவேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராமோட லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீம் 11 உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் 11 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராமில் மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராமோட சேனலில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராமில் டாஸ்க் போட்டதுக்கப்புறம் டீம் வரும். மேட்ச் வின் பண்ணுமா யார் ஜெயிப்பான்னு கேட்குறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.